50 ஆண்டுகள், 150க்கும் மேற்பட்ட படங்கள், சினிமாவுக்காக ஒரு தனி பங்களாவையே முதலாக கட்டிய நடிகர். ஹீரோ முதல் குணச்சித்திர நடிகர் வரை தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை அமைத்திருக்கும் நடிகர். தமிழ் சினிமாவில் 1000 நடிகர்கள் உருவாகி இருக்கலாம். ஆனால் ஒரு நடிகர் தன் வாழ்க்கையையே சினிமாவுக்காக அர்ப்பணித்திருக்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா? அவர்தான் நடிகர் ராஜேஷ். 1974 அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்தில் அவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அதில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்தாலும் பின்னர் தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை தமிழ் சினிமாவில் அவர் உருவாக்கி கொண்டார். ராஜ்கண்ணு தயாரித்த கன்னி பருவத்திலே என்ற படத்தில் ஹீரோவாக அவர் நடித்தார். அதுதான் ஹீரோவாக அவர் நடித்த முதல் படமும் கூட. பின்னர் இயக்குனர் கே பாலச்சந்தரின் இயக்கத்தில் அச்சமில்லை படத்திலும் நடித்தார் ராஜேஷ். அதன் பின்பு தொடர்ந்து குணச்சித்திர வேடங்களில் நடித்து அசத்தினார். குணச்சித்திர வேடம் என்றாலே ராஜேஷுக்குத்தான் என்றும் அனைவரும் பேசத் தொடங்கினர். பின்னர் கமல்ஹாசனுடன் இணைந்து சத்யா, மகாநதி மற்றும் வெறுமாண்டி போன்ற படங்களிலும் நடித்து அசத்தி காட்டினார். அதன் பின்னர் விஜய் சேதுபதியின் நடிப்பில் வெளியான தர்மதுரை படத்திலும் நடித்து அசத்தி காட்டினார். அந்த கதாபாத்திரம் இன்றளவும் நம் மனதில் நிற்கக்கூடியவை. ஆனால் இவரை பற்றி தெரியாத ஒரு விஷயமும் இருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? 1985 ஆண்டு சென்னை கே நகர் அருகே சினிமா படப்பிடிப்புக்காக பங்களா கட்டிய முதல் தமிழ் நடிகர் இவர்தான். அதை அப்போதைய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் திறந்தும் வைத்தார். மேலும் அந்த வீட்டில் பல ஷூட்டிங்கும் நடந்து முடிந்தது. இப்படி சினிமாவுக்காக தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்தார் நடிகர் ராஜேஷ்.